அதுக்கு கீழே இருக்கிறப்போ தேவப்பிரயாக் கண்டமென்னும் கடிநகர். கடிநகர்னா பரிமளத்தோடு இருக்கிற நகர். கண்டம், இது பூகண்டம். கண்டம்னா ஒரு பகுதியோ இல்லையோ, இந்த பூமண்டலத்தில் முக்கியமான பகுதி ஹிமாச்சலம். ஹிமாச்சலத்தில் முக்கியமான பகுதி கண்டம். கண்டம் என்னும் கடிநகர். அதை இப்போ சொல்கிற பேர்னா தேவப்பிரயாக். தேவப்பிரயாக் தேவப்பிரயாகன்னு பேர் பொதுவாக சொல்கிறது. ஆனால் ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தில் கண்டம் என்னும் கடிநகர்னு தான் திருமாமம் பாடியிருக்கார். தேவன் தேவன் எம்பெருமான். பிரயாக் பிரயாகனா 2 நதிகள் கூடுகிற இடம். ஒரு பக்கம் பாகீரதி, மற்றொரு பக்கம் அலகநந்தா. இந்த 2 ஆகாசத்திலேருந்து கீழே இறங்கி வரா. பகீரதன் கீழே ஹரித்வாரத்திலிருந்து தான் தபஸ் பண்ணுறான். நாம் இப்போ மேலே ஏறுவோம். முதல்ல கீழே பூமியிலேருந்து மேலே ஏறணும் இல்லையோ. இந்த பக்கம் ரிஷிகேஷ், இந்த பக்கம் ஹரித்வார். ரிஷிகளெல்லாம் அமர்ந்து தபஸ் புரிந்த இடம் ரிஷிகேஷம். லக்ஷ்மண ஜூலா அங்கே தான் இருக்குது. லக்ஷ்மணன் அங்கே தான் இருந்து தபஸ் பண்ணியிருக்கார். இப்போ தேவப்பிரயாக இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்டோம். தேவப்பிரயாகையிலேருந்து ஒவ்வொரு பிரயாகையாக தாண்டி போனோம். முதல்ல தேவப்பிரயாகை கீழிருந்து 70வது மைல் கிட்டக்க இருக்கு, முதல்ல வந்துடும். அதுக்கப்புறம் கேசவ பிரயாக், அதுக்கப்புறம் ருத்ரப்பிரயாக், அப்புறம் கரணப்பிரயாக், அப்புறம் நந்தப்பிரயாக், அப்புறம் விஷ்ணு பிரயாக், அப்புறம் பரிகாசிரமம். இதே தான் மார்க்கம். ஒவ்வொரு பிரயாகையிலும் கங்கையோட ஒவ்வொரு நதி வந்து கலப்பாள். ஆக இப்போ நாம் பார்க்கறது 99வது திவதேசம் கண்டமென்னும் கடிநகர் தேவப்பிரயாக். முதல்ல ருத்ரப்பிரயாகையில் மந்தாகினி வந்து கலக்கிறாள். கீழே தேவப்பிரயாகில் பாகீரதி அலகநந்தா 2 பேரும் கலக்கிறாள். அடுத்தது ருத்ரப்பிரயாகிலே மந்தாகினி கலக்கிறாள். கர்ணப்பிரயாக் பிண்டரி நதி, நந்தப்பிரயாக் நந்தாகினி நதி, விஷ்ணு பிரயாக் தௌலி கங்கா. தௌலி கங்கா விஷ்ணு பிரயாகில் கலந்ததான் கடைசி. அதற்கப்புறம் மேலே ஹனுமான் சட்டி போய் பத்ரிகாசிரமத்தில் போய் தங்கிட வேண்டியதுதான். அங்கே அலகநந்தா மட்டும்தான் ஓடி வருவாள். இப்போ நீங்கள் வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். பத்ரிகாசிரமம் பக்கம் வர்றதுங்கிறது அலகநந்தா, அதற்கு மற்றொரு பக்கத்தில் வர்றது பாகீரதி. பகீரதன் பிரயத்தனம் பண்ணி தவம் புரிந்த ஆகாசத்துலேருந்து கங்கையை கொண்டுதான். அதனால தான் பாகீரதின்னு அந்த நதிக்கு திருநாமம். அவர் நின்று தவம் புரிந்த இடம் தான் கீழே இருக்கிற ஹரித்வார். ஹரிய மேலே பத்ரிகாசிரமத்தில் சேவிக்க போகிறோமோ இல்லையோ, அதுக்கு துவாரமா, அதற்கு வாசக்கதவாக இருக்கிற ஊர், திறந்து விடுற ஊர் தான் ஹரித்வாரம். அங்கே தான் முதல்ல ஆகாசத்துலேருந்து கங்கை வந்து பூமியில் பட்ட இடம். மேலே போனீங்கன்னா சிவபெருமானுடைய தலையில் பட்டு அவர் முடிய திறக்க அந்த முடியிலேருந்து கங்கை கீழே விழுந்தாலும் இல்லையோ, அந்த இடத்துக்கு பிந்து சரஸ்ன்னு பேர். ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, போகிறது கஷ்டம். இந்த பாதையில் இல்லை, இது பிந்து சரஸ். ஸ்பட்டிக கல் மாதிரி பெரிய இடம், நிற்கலாம், ஒரு 500 பேர் நிற்கலாம். ஆனால் அங்கே போனாலே வழுக்கிடுமோன்னு பயமாக இருக்கும். ஏன்னா அவர் தன் சடமுடியை திறந்த உடனே ஜட்டாதரனுடைய தலையிலேருந்து கீழே விழுந்தாளாம் கங்கை. அவள் பட்ட வேகத்தில் அந்த இடம் மழை மழை மழான்னு இருக்குது. அவள் பட்டு ஓடி காலை வச்சாலே வழுக்கி விழுந்துடும். வழுக்கு பாறை வைக்கிற பாருங்க, சறுக்கு பாறை குழந்தைகள்லாம் விளையாடுறது, அதை போலவே இருக்கும். மேலும் ஜலம் கொட்டிகிட்டே இருக்குது, பார்க்கறதுக்கு தொட்டு சேவிச்சுட்டு வரலாம். அதை போல் இருக்கிற இடம் பிந்து சரசு. ஹரித்வாரத்திலேருந்து மேலே ஏற போகிறோம். அதில் முதல்ல வந்தது தேவப்பிரயாக். பெரியாழ்வார் இந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்தவன் தாசரிதி போய் எங்கன் தன் புகழாவிருக்கும் இருந்த என் புருடோத்தமன் இருக்கை. புருஷோத்தமன்னு பெருமாளுக்கு திருநாம். ராமச்சந்திரன் இங்கிருந்து தபஸ் புரிந்திருக்கிறார். ராவணனை கொன்னுட்டார். ராவணன் பிராமணன், அதனால ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வர இங்கிருந்து தபஸ் பண்ணியிருக்கார். ராமன் அமர்ந்திருந்த பாறை இன்னைக்கு இருக்கு, ஒரு திண்ணை இருக்கு. அந்த திண்ணையில சாஞ்சின்னு தான் ராமன் தபஸ் பண்ணியிருக்கார். ராமனுடைய 2 திருவடிகளும் இன்னைக்கு அங்கே சேவிச்சுக்கலாம். வலது திருவடி 2 திருவடியோடு அங்கே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ரிஷிகேஷம், ஹரித்வாரம். ஹரித்வாரத்திலே ஹரிகி பௌதி அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் 6:45 மணி ஆச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமான ஹாரத்தி. ஒரு 2000-3000 ஜனங்க நின்றுருப்பா. பெரிய அர்ச்சக சுவாமி ஹாரத்தி வச்சுன்னு கங்கா மாதாவுக்கு ஹாரத்தி எடுப்பார். ஹரிகி பௌதினா பெருமானுடைய திருவடி இருக்கிற இடம். நாம் அங்கே சின்ன சின்ன அகல் விளக்கை ஏற்றி தியாங்கிறாளோ இல்லையோ, தீபம் விட்டோம்னா மெதுவாக அது நகர்ந்து 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 கங்கை ஓட்டத்தோடு போகும். இப்போ தேவப்பிரயாகையில் 2 கலக்கிறது. ஒன்று அலகநந்தா, இன்னொன்று பாகீரதி. பாகீரதி பச்சை வர்ணத்தில் மெதுவாக ஓடி வருகிறாள். அலகநந்தா ஷஹப்பு வர்ணத்தில் அடித்து புரண்டி கொண்டு ஓடி வருவாள். சதுமுகன் கையில், சதுப்புஜன் தாளில், சங்கரன் தடையினில் தங்கி 3 தெய்வங்களுடைய சம்பந்தம். திருவிக்கிரம பெருமானுடைய திருவடியில் பட்டு, பிரம்மாவனுடைய கையில் பட்டு, பரமசிவனாருடைய தலையில் பட்டு கீழே கங்கை ஓடி வருகிறாள். கங்கை கங்கைன்னு சொன்னாலே பல ஜன்மங்களுக்கு புண்ணியம்னு ஆழ்வார் சொல்றார். 3 எழுத்ததனை 3 எழுத்ததனால் 3 எழுத்தாக்கி 3 எழுத்தை எண்ணு கொண்டிருப்பாருக்கு நன்குடை எம் புருடோத்தமன் இருக்கை. 3 அடி நிமிர்த்தி 3 நெறில் தோன்னி 3 நெறில் 300 வானான் காண்டடம்பொழில் சூழ் கங்கையின் கரைமேல்
கண்டம் என்னும் கடிகரகே. கண்டம் என்னும் கடிநகர். பெருமாள் வில்லம்போடு இருக்கார். உற்சவமூர்த்தி ரொம்ப ஆச்சரியமாக எழுதியிருக்கார். சாதாரணமாக அந்த பக்கத்தில் உற்சவர் செய்ய முடியாது, மூலவர் தான் இருப்பார். ஆனால் இங்கே உற்சவர் இருக்கார். உற்சவர் ஆண்டுக்கு 10 நாள் உற்சவமாக. அங்கெல்லாம் நினச்சாலே உற்சவம்லாம் பண்ணுற இடமா சுவாமி. 10 நாள் ஒரு உற்சவம் நடக்கிறது. 10 நாள் உற்சவத்தையும் ராமன் அமர்ந்து தபஸ் பண்ணினா திண்ணைக்கு வந்துடுறார். அவர் உற்சவமூர்த்தி உள்ள கர்ப்பகிரகத்திலேருந்து திண்ணைக்கு வந்து திண்ணையிலேயே பெரிய மண்டபமாட்டம் வச்சுருந்தா 10 நாள் உற்சவத்தையே பண்ணிக்கிறார். கீழே நம்ம தீர்த்தமாட போகிறச்சே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிவேகமாக பாகீரதி, அதிவேகமாக அலகநந்தா. 2 வேகமாக வந்தால் கூட தேவையில்லை. அலகநந்தா வேகம், பாகீரதி மெது. மேலே நீங்கள் மலை மேலே நின்றுனா 2 பக்கமும் 2 வர்ணத்தில் கங்கை வர்றது தெரியும். வந்து ஒரு இடத்துல கலக்கரிச்சே கோடு போட்ட மாதிரி பச்சை வர்ணம் சிவப்பு வர்ணம் 2ம் தெரியும். ஒரு இடத்துல 2ம் கலக்கும். ஆனால் நம்மால் அங்கே போட முடியாது. பிரயாகை கிட்ட காலையை வைக்க மாட்டோம், இழுத்துன்னு போடும். இங்கே சங்கிலி எல்லாம் போட்டிருப்பா. கங்கையில் தீர்த்தம் ஆடணும்னாலே 2 பேரை பக்கத்தில் முதல்ல பிடிச்சிக்கணும். படிக்கட்டில் ஜாக்கிரதையாக எழுதி சங்கிலியை தாண்டி போகக்கூடாது. இங்கேருந்து நம்ம யாத்திரைக்கு அங்கே போவோம். போயிட்டு படிக்கட்டில் உட்காந்து கையில் எடுத்துன்னு போயிருக்கிற மொண்டாளியில் எடுத்து ஜலத்தை கொட்டின்னு வந்துடுவோம். நமக்கு தோணும் இது இங்கேயே பண்ணியிருக்கலாம், இது இங்கேருந்து அங்கே போயிருக்க வேண்டாம். இல்லை, இப்போ இங்கே தான் குழாயை திறந்து குளிச்சு பழக்கம், பாத்திரத்துலேருந்து எடுத்து கொட்டின்னு பழக்கம். அங்கே போனால் அமிழ்ந்து, அதைத்தான் அகமரிஷண ஸ்நானம்ங்கிறாள் இல்லையோ, தலை முழுக்க அமிழ்ந்து தீர்த்தமாடினா தான் குளிச்சதா கவனக்கு. அதனால தான் இன்றைக்கும் பெரிய ஆச்சாரக்காரர்கள்லாம் இறங்குற நடவாபியான்னு இருக்கிற இடத்துல தான் தங்கவே தங்குவா. அது கிணறாக இருந்தால் கூட அமிழ்ந்து குளிக்கணும்னு ஆசைப்படுவார்கள். அப்படி தேவப்பிரயாகியில் 2 கங்கையும் கலக்கிற இடம். இறங்கணும், தீர்த்தமாடணும், கையை நன்னா பிடிச்சிக்கணும். கெட்டியாக பிடிச்சுன்னா இந்த சங்கிலியை தாண்டாமல் தீர்த்தமாடிட்டு எழுந்துட்டு வரணும். ஆழ்வார் பெரியாழ்வார் பாசுரத்தில் சொல்கிறார், ஒருவேளை முடியலேன்னு வச்சுக்கோ தேவப்பிரயாகு போகிறதுக்கு. இப்போ இங்கே இருக்கிற பேருக்குள்ளே எத்தனை பேர் தேவப்பிரயாகு சேவிச்சுட்டு வந்துட்டு போயிருக்கலாம். ஒரு 100 பேர் போயிருக்கலாம், 150 பேர் போயிருக்கலாம். 1150 பேர்னா உட்காண்டிருக்கீள். உட்காந்துதான் அப்போ பாக்கி 1000 பேர் போகணுமே, முடியலையே. கங்கேன்னு சொல்லச்சே கேட்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கேன்னா ஆழ்வார் கவலைப்பட வேண்டான்னுட்டார். இப்போ நான் பாடியிருக்கிற இந்த 10 பாட்டை சொல்லுங்கோ. பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் பத்து 7ஆம் பதிகம் 10 பாசுரம். அதை பாடுறவாளுக்கு என்ன கிடைக்கும்னு பெரியாழ்வார் சொல்கிறார். பொங்குலி கங்க கரமலி கண்ட துறபுருடோத்தமர் அடிமேல் வெங்கலி நலிய வெள்ளிபுத்தூர்கோன் விட்டு சுத்தன் விருப்பொத்து தங்கியவன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு. நான் பாடின 10 பாசுரத்தை யாரெல்லாம் ஆசையாக சொல்லிட்டு இருக்கீளோ, கங்கையில் திருமால் கடலின கீழே குளித்திருந்த கணக்காமேன்னு விட்டார். நீ உங்கள் வீட்டில் உட்காந்து இந்த பாட்டை சொல்லச்சே சலசலான்னு உங்கள் தலையில் ஜலம் கொட்டுறாப்புல ஒரு சத்தம் கேளுங்கிறார் அவர். திரும்பி பார்த்தா கங்கை தலையில் கொட்டுறாப்புல இருக்குமா. இந்த பாட்டை விடாமல் சொல்லுங்க. தானே கங்கையிலே குளித்திருந்த, கங்கையில் திருமால் கடலின கீழே குளித்திருந்த கணக்காம், குளித்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும் இருக்கிறார். இங்கிருந்து கொண்டே அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு தேவப்பிரயாகையில் மரியாதா புருஷோத்தம் ராம் அவனுடைய அனுகிரகத்தை பெற்று அடுத்த திவ்யதேசத்தை அடைவோம். அங்கே பெருமாள் நீலமேக பெருமாள் புருஷோத்தமன் கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம், புண்டரீகவல்லி தாயார், மங்கள தீர்த்தம், தேவப்பிரயாகை, மங்கள விமானம்.